எனி டவுட்ஸ் டு ஸ்டார்ட் வித்? ஏதாவது டவுட் இருந்தால் கேட்டீங்கன்னா அதுல இருந்து அப்படியே நம்ம ட்ராவல் பண்ணலாம். இளங்கோ, தன்மையா, எஸ்சிஓல எதுவும் டவுட் இல்லை? ஓகே, டவுட் இருந்தாலும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யூ கேன் இண்டிவிஜுவலி வாட்ஸ்அப் மீ, கிளாஸ் ஹவர்ஸில் கேட்கலாம். இல்லை எப்போ உங்களுக்கு அதை பற்றி தோணுதோ இல்லை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறீங்களோ அப்போ கூட எனக்கு கேட்கலாம். I'm always there to help you. So now let's move to technical SEO net பார்த்துருந்தோம். ஸோ அன்னைக்கு ஆன் பேஜ் SEO, டெக்னிக்கல் SEO பார்த்துருந்தாங்க. இதில் வந்து இமேஜ் ஆப்டிமைசேஷன் கடைசியாக நம்ம பார்த்தது. அதாவது இமேஜ் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் இட் வில் பேஜ் லோடாக இருக்க டைம் அதிகமாக எடுத்துக்கும். அதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 1 MB 3 MB 5 MB இப்படியெல்லாம் இருந்தது அப்படின்னா லோடிங் டைம் கொஞ்சம் அதிகமாகலாம். ஸோ அதனால சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கம்ப்ரஸ் தேர் இமேஜஸ், அவங்க இமேஜை வந்து கம்ப்ரஸ் பண்ணுவாங்க. ஆன்லைன்லேயும் நிறைய சைட்ஸ் இருக்கு. கம்ப்ரஸ் பண்ணுறப்ப என்னன்னா இமேஜோட சைஸ் குறையும், அட் த சேம் டைம் குவாலிட்டியும் குறையும். பட் இது யாரெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா இன்டீரியர் டெக்கரேட்டர்ஸ் இந்த மாதிரி சில பேர்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி வெப்சைட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இமேஜ் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால வந்து அவங்கெல்லாம் வந்து கம்ப்ரஷன்ஸ் நிறைய பண்ண மாட்டாங்க. பண்ணினா இமேஜோட குவாலிட்டி போயிடும் அப்படிங்கிறதுக்காக பண்ண மாட்டாங்க. ஸோ இதனால தே நீட் டு காம்ப்ரமைஸ் வித் பேஜ் லோடிங் ஸ்பீட். பேஜ் லோடிங் ஸ்பீடையும் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி இருக்கும் சில சமயம். ஸோ அதனால இமேஜ் ஆப்டிமைசேஷன்ல பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ் பண்ணி சில பேர் போடுவாங்க. ஸோ உங்களுக்கு இமேஜ் ஒரு முக்கியமானது இல்லை. இப்போ நம்மளோட இதில் இமேஜ் ரொம்ப பெருசாக முக்கியமானது இல்லை. அன்லஸ் கஸ்டமரோட ஃபோட்டோஸ்ங்கிறது இம்பார்ட்டன்ட். ஜென்ரலாக நம்ம போடுற இமேஜஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் இல்லைன்னா கம்ப்ரஸ் பண்ணி ஸ்பீட் அதிகப்படுத்துறதுக்காக கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைன்லேயே நிறைய கம்ப்ரஸ் பண்ணுறது இருக்கு. ஒரு வாய்ஸ் கேட்குதா அப்படிங்கிறது மட்டும் பாருங்க. நான் அந்த ஸ்பீக்கர் இது மாற்றினேன். இந்த இமேஜ் அப்படிங்கிறதுல இன்னொன்று நான் சொல்லிக்கிறேன். இமேஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட் டேக்னு நம்ம சொல்லுவோம். நம்மளோட வெப்சைட் வந்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு இமேஜ், இந்த இமேஜ் நம்ம போட்டிருக்கோம். இதை நீங்க ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா இதுக்கு ஆல்டர்னேட் டெக்ஸ்ட் வந்து ஏதாவது எழுதியிருக்கும். இது கூகுள் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் வெப்சைட்ல எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் ஒவ்வொரு இமேஜுக்கு பின்னாடி ஆல்டர்னேட் டெக்ஸ்ட் இருக்கணும். வாட் இஸ் தட் இமேஜ் அப்படிங்கிறத சொல்லணும். ஸோ இப்போ நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ஒரு இமேஜை ரைட் கிளிக் பண்ணேன், இந்த கோடிங் காமிக்குது. இந்த இடத்துல பாருங்க ஆல்ட் அப்படின்னு ஒரு இடத்துல வரும். ஆல்ட், அது ஆல்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஜாவா ட்ரைனிங் இன் கோயம்புத்தூர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆக்சுவலாக வந்து எதுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கண்ணு தெரியாதவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா சம் ரீடர்ஸ் இருக்கும், ஆன்லைனில் ரீடர்ஸ். அதுவாக அப்படியே லைன் பை லைனாக படிச்சுட்டே வரும். அந்த சாஃப்ட்வேர் படிச்சுட்டே வர்றப்ப திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் இருக்கிறப்ப அந்த சாஃப்ட்வேர் தெரியாது, இந்த இமேஜ் என்னன்னு சொல்ல தெரியாது. அதனால அது என்ன பண்ணணும், அந்த சாஃப்ட்வேர் போய் ஆல்டர்னேட் டெக்ஸ்ட் இந்த இமேஜுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு போய் பார்க்கும். அப்புறம் அந்த டெக்ஸ்ட்டை படிச்சு காமிக்கும். ஸோ தட் அந்த ஒரு விஷுவலி இம்பேர்ட் அவங்க புரிஞ்சுக்குவாங்க, இந்த இமேஜ் வந்து இதை சொல்ல வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. ஸோ இதை வந்து கூகுள் இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்றதுனால நம்ம எஸ்இஓ ஆங்கிள் ஆல்டர்னேட் டெக்ஸ்ட் வந்து கண்டிப்பா எல்லா இமேஜுக்கும் நம்ம கொடுக்கணும். அதாவது வாட் இஸ் தட் இமேஜ் அப்படிங்கிறது. பட் இது வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா எல்லாரும் அந்த கீவேர்டை கொடுத்துட்றோம். ஏன்னா இது வந்து விஷுவலி இம்பேர்ட் வந்து நம்மளோட வெப்சைட்டை பார்க்கறது ரொம்ப ரேர், எங்கேயோ ஒரு பக்கம் பார்க்கலாம். மற்றபடி கூகுள் வந்து அதை பார்க்குது அப்படிங்கிறதுனால அந்த கீவேர்டு அங்கே கொடுக்குறப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு யூசர் வந்து கூகுளில் ஜாவா ட்ரைனிங் இன் கோயம்புத்தூர்னு தேடுறப்ப யூஆர்எல், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், இந்த லீட் இதில் நம்பர் ஆஃப் டைம்ஸ் கீவேர்டு அப்பியர் ஆகுறது, இதெல்லாம் போக ஆல்ட் இமேஜ் டெக்ஸ்ட்லயும் அந்த கீவேர்ட் இருக்கிறதுனால கூகுள் என்ன நினைச்சுக்குது, திஸ் இஸ் த ரெலவெண்ட் வெப் பேஜ் ஃபார் த யூசர் query அப்படிங்கிறத புரிஞ்சுக்குது. ஸோ அதனால நீங்க வெப் பேஜ்ல எங்கெங்கெல்லாம் இமேஜ் போட்டிருக்கீங்களோ அதுல வந்து பிரைமரி கீவேர்டை நீங்க கொடுக்கணும். சரி, எத்தனை நீங்க 10 இமேஜ் போட்டிருக்கீங்க, 10லயும் ஒரே கீவேர்டை கொடுக்கலாம்னா வேண்டாம். இட் இஸ் நாட், நீங்க கொடுக்கலாம், டெக்னிக்கலா நீங்க கொடுத்துக்கலாம், அக்செப்ட் ஆகிக்கும். பட் ரெக்கமெண்டட் வந்து என்னன்னா ஒரு பிரைமரி கீவேர்டும் மீதி எல்லாம் சப்போர்ட்டிவ் கீவேர்ட்ஸ். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம வந்து அன்னைக்கு ஒரு 10 கீவேர்டுக்கு மேல எடுத்தோம். புரியுங்களா? அந்த 10 கீவேர்டையும் நீங்க ஒவ்வொரு இதுல நீங்க கொடுக்க ஆரம்பிச்சிருங்க.
எதிர்பார்க்க அதனால இமேஜஸ் எத்தனை இருந்தாலும் ஏதோ ஒரு கீவேர்ட் நீங்க கொடுக்கணும். பாத்தீங்கன்னா இப்ப ஜாவா ட்ரைனிங் இன் பைத்தன் கொடுத்தீங்களா, பக்கத்து இமேஜ் கிளிக் பண்ணி பார்ப்போம். இதை ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் அப்படின்னா இதெல்லாம் யாரு கொடுப்பாங்கன்னா வெப் டிசைனர் கொடுப்பாங்க. நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பர்சன் சொல்லணும், அவங்க அதை செய்யணும். இப்ப இந்த இடத்துல பாருங்க, ஆல் டெக்ஸ்ட் அடுத்த இமேஜுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது மாதிரி ஒவ்வொரு இமேஜுக்கும் ஒரு கீவேர்ட் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, so Google will understand very carefully this page belongs to this type of images அப்படிங்கறத அது புரிஞ்சுக்கும். ஸோ அதனால ஆல்ட் டேப்ல வந்து ஆல்ட் டெக்ஸ்ட் இதை கண்டிப்பா கொடுக்கணும். இன்டர்னல் லிங்க், எக்ஸ்டர்னல் லிங்க்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். Now we will move to backlinks and domain authority. டொமைன் ஏஜ் அண்ட் அத்தாரிட்டி அப்படின்னு கொடுக்குறாங்க. டொமைன் ஏஜ் அப்படின்னா ஒரு வெப்சைட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி எத்தனை நாள் ஆச்சு. இப்போ அதை நீங்க எங்க போய் பாப்பீங்கன்னா whois.com நிறைய வெப்சைட்ஸ் இருந்தாலும் நம்ம அடிக்கிறதா யூஸ் பண்றது whois.com. நான் இதை எடுத்து இதுல போடுறேங்க. இந்த whois.com போய் மேல இந்த இடத்துல தேடாதீங்க, மேல ஒரு இது பாத்தீங்களா, இதுல போய் appincoimbatore.com எக்ஸாம்பிள் அதை அடிச்சுட்டு whois அப்படின்னு நான் கிளிக் பண்றேன். இந்த இடத்துல என்ன ஆகுது பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டர்ட் ஆன் March 15, 2013, அதாவது 2013 மார்ச் 15. இன்னைக்கு எவ்வளோ 2026 மே வந்துருச்சு. அப்ப 13 வருஷம் இந்த வெப்சைட் புக் ஆகி ரெஜிஸ்டர் பண்ணி 13 வருஷம் ஆச்சு இந்த வெப்சைட்டை ரெஜிஸ்டர் பண்ணி. திஸ் இஸ் கால்ட் டொமைன் ஏஜ். நம்மளோட வெப்சைட்டோட ஏஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா 13 years 2 months அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதை தான் அவங்க சொல்றாங்க. இந்த டொமைன் ஏஜ் இம்பார்ட்டன்டான்னு கேட்டீங்கன்னா எஸ்சிஓல லாஜிக்கலா இட் இஸ் இன் இம்பார்ட்டன்ட், பட் கூகுள் வந்து அதை பார்க்கறது இல்லை. கூகுள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க புது சைட்டா இருந்தாலும் கூட நான் முன்னாடி கொண்டு வந்து காமிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. பட் லாஜிக்கலா நம்ம திங்க் பண்றப்ப நம்ம ஒரு 13 வருஷமா இந்த வெப்சைட்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். வருஷம் வருஷம் ரெனியூவல் பண்றோம், நிறைய கண்டென்ட் ஆட் பண்றோம், மாடிஃபை பண்றோம், நிறைய யூசர்ஸ் வந்துட்டு போறாங்க. இது எல்லாமே நடந்துட்டு இருக்கிறதுனால இதை வந்து ஒரு பிளஸ் பாயிண்டா எஸ்சிஓ சொல்றாங்க. கூகுள் வந்து ஒரு வெப்சைட்டை கொண்டு முன்னாடி காமிக்கணும் அப்படின்னா அந்த ட்ரஸ்டபிள் ஃபேக்டர் வந்து என்னது, ரொம்ப நாளா ஒரு வெப்சைட் இருக்குன்னா அதுக்கு அதிகமாக கிடைக்கும். ஸோ நம்மளோட வெப்சைட் 13 வருஷமா இருக்கு, மந்த்லி 2000 விசிட்டர்ஸ் வர்றாங்க, வெப்சைட் அப் டு டேட்டா வச்சிருக்காங்க, அது அப் டு டேட்னா இந்த 26 இயர் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணி வச்சிருக்கிறதுனால நம்மளுக்கு முன்னாடி காமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ இஃப் யூ ஆர் பிளானிங் டு ஸ்டார்ட் அ பிஸ்னஸ் அப்படின்னா நீங்க முன்னாடியே அந்த வெப்சைட்டை இமீடியட்டா ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருங்க. ஏன்னா அந்த ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா அந்த டேட் இருக்கும், நம்மளுக்கு தெரியும். வருஷம் வருஷம் ஒரு 1500 .com டொமைன் புக் பண்ணீங்கன்னா 1500 rupees வரைக்கும் நம்மளுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். பிளஸ் வந்து சர்வர் ஸ்பேஸ் 2500 3500 வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணணும். வருஷம் 4000 5000 ஸ்பெண்ட் பண்ணா தான் அந்த டொமைனையும் அந்த ஸ்பேஸையும் நம்ம வச்சுட்டு இருக்க முடியும். அதனால நீங்க ஒரு பிசினஸ் பிளான் பண்ணீங்கன்னா அந்த டொமைன் ஏஜ் இம்பார்ட்டன்டாகவும், அந்த டொமைன் உங்களுக்கு கிடைக்கணும்னா முன்னாடியே நீங்க பண்ணி வச்சுக்கிறதுக்காகவும் ரெஜிஸ்ட்ரேஷன் இமீடியட்டா பண்ணிடுங்க. ஸோ நம்மளோட இது காமிச்ச டொமைன் ஏஜ் வந்து 13 years 2 months அப்படின்னு சொன்னேன். எங்க போய் பார்ப்பேன்னா whois.com பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒன் வந்து அத்தாரிட்டி. ஓகேங்களா, அத்தாரிட்டி அப்படிங்கிறது வந்து ரெண்டு தான் நம்ம சொல்லுவோம், டொமைன் அத்தாரிட்டி, பேஜ் அத்தாரிட்டின்னு சொல்லுவோம். ஸோ டொமைன் அத்தாரிட்டின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு இன்டர்நெட்ல ஒரு ரேங்கிங் பண்றாங்க, இது கூகுள் பண்றதுல ஜென்ரலா ஒரு சில சைட்ஸ் பண்றாங்க. இந்த டொமைனுக்கு வந்து இவ்வளவு அத்தாரிட்டி இருக்கு பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் விசிட்டர்ஸ். நிறைய இடத்துல லிங்க் இவங்களோட லிங்க் வந்து வேற வேற சைட்ஸ்ல இருக்கு, நிறைய பேர் வந்து பாக்குறாங்க, பாசிட்டிவ் ரிவ்யூஸ், மாதிரி நிறைய பேராமீட்டர்ஸ் வச்சு ஒரு டொமைனுக்கு ஒரு நம்பர் கொடுப்பாங்க. 1 to 100 இந்த ரேஞ்சில் ஒரு ரேட்டிங் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஹை டிஏ இருந்தது அப்படின்னா, ஹை டிஏ மீன்ஸ் ஹை ரேங்கிங் இன் எஸ்இஓ. கூகுள்ல உங்களோட கீவேர்டுக்கு இப்போ நம்ம என்ன பார்த்தோம், யூஆர்எல், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன்லாம் பார்த்தோம், ரெலவன்சி எல்லாம் பார்த்தோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் அந்த டொமைன் வந்து அத்தாரிட்டி எவ்வளோ இருக்குங்கிறதையும் கூகுள் செக் பண்ணுது. இப்போ அத்தாரிட்டி செக் பண்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா டொமைன் அத்தாரிட்டி மாஸ் செக்கர், MOS அப்படிங்கிறது ஒரு டூல், மாஸ் அப்படிங்கிறது ஒரு டூல்.
நான் அந்த இது மென்ஷன் பண்ணேன். இதுல போய் ஃப்ரீ டொமைன் அத்தாரிட்டி செக் பண்ணலாம். நிறைய டூல்ஸ் இருக்கு. நம்ம மாஸ் வந்து ஜென்ரலா நம்ம யூஸ் பண்றது. இதுல போய் பாத்தீங்கன்னா எவ்வளவு டொமைன் அத்தாரிட்டி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்க பார்க்கலாம். திஸ் மே சேஞ்ச் ஃப்ரம் ஒன் வெப்சைட் டு வெப்சைட். நீங்க இன்னொரு சைட்ல போய் பாத்தீங்கன்னா டொமைன் அத்தாரிட்டி மாறலாம். இப்போ ஆப் இன் கோயம்புத்தூர் நம்மளோட எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. இது வந்து ஃப்ரீ டூல். ஒரு 3 மட்டும் தான் செக் பண்ண முடியும் ஒரு நாளைக்கு. 3 வெப்சைட்டோட டொமைன் அத்தாரிட்டி மட்டும் செக் பண்ணலாம். பேஜ் அத்தாரிட்டிங்கிறது அந்த ஒவ்வொரு பேஜும் எவ்வளவு மார்க் போட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கறது. இந்த டொமைனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டொமைன் அத்தாரிட்டி வெறும் நம்மளுக்கு 10 தான் இருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி 16 வரைக்கும் வந்திருந்தோம் ஹையஸ்டா. பட் இப்போ அவங்க கொடுத்துருக்கிற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா வெறும் 10 தான். எவ்வளவு இருந்தா நல்லது அப்படின்னா 30க்கு மேல இருந்தாவே குட், ஆர் 50க்கு மேல இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சைட் வந்து ரொம்ப சூப்பர்னு இருக்கும். ஸோ இந்த டொமைன் அத்தாரிட்டி இன்க்ரீஸ் பண்றது டைரக்டா நம்ம போய் எங்கேயும் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. நம்மளோட சைட் எங்க லிங்க் ஆயிருக்கு, எத்தனை பேர் இன்டராக்ட் பண்றாங்க, எத்தனை பேர் விசிட் பண்றாங்க, திரும்பி எத்தனை பேர், நிறைய ஃபேக்டர்ஸ் வச்சு தான் பண்ணுது. அதனால நம்ம கையில் எதுவும் இல்லை. நீங்க ஒர்க் பண்ண எஸ்இஓ பண்ண ஆட்டோமேட்டிக்கா இந்த அத்தாரிட்டி பை டிஃபால்ட் 0 ஆர் 1ல இருக்கும். அதுல இருந்து அப்படியே ஸ்லோவா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நம்மளோட பொறுத்தளவுக்கு இந்த டொமைன் அத்தாரிட்டி ரொம்ப கம்மி. ஏன்னா 30 மேல இருக்கணும்னு நானே ரெக்கமெண்ட் பண்றேன். ஸோ இது வந்து கம்மியாகுது. லிங்கிங் ரூட் டொமைன்ஸ் அப்படின்னா 787 வேற வெப்சைட்டோட நம்ம வெப்சைட் லிங்க் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ amazon.com இருக்குன்னு வச்சுக்கோங்க, .in அப்படின்னா amazon.inல சம்வேர் ஆப் இன் கோயம்புத்தூருங்கிற ஒரு வெப்சைட் வந்து அங்க லிங்க் ஆயிருந்தது. அப்படி ஸ்டூடெண்ட்ஸ் மறந்துட்ட கூப்பிடுறதுக்கு வந்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வரைக்கும் பார்த்துருந்தாங்க. இன்னைக்கு வந்து பேக்லிங்ஸ் அண்ட் டொமைன் அத்தாரிட்டி அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். டொமைன் ஏஜ் அண்ட் அத்தாரிட்டிங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்டா நம்ம சொல்லணும். ஸோ டொமைன் ஏஜ் அப்படின்னா நம்ம டொமைன் ரெஜிஸ்டர் ஆகி எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறது. அது எங்க போய் செக் பண்ணுவீங்கன்னா whois.comனு நீங்க டைப் பண்ணீங்க அப்படின்னா ஒரு சைட் இருக்கு. இதுக்குள்ள போயிட்டு மேல appincoimbatore.com இந்த இடத்துல சர்ச் பண்ணணும். இங்க சர்ச் பண்ணீங்கன்னா whoisன்னு கொடுத்தீங்கன்னா எந்த சைட்டா இருந்தாலும், நீங்க கூகுள் சைட்டா இருந்தாலும் எதா இருந்தாலும் எப்ப ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னு நீங்க பாத்துக்கலாம். இது வந்து 2013 மார்ச் 15 அப்ப ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. 2013 கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 13 வருஷம் ஆச்சு. இப்ப நீங்க இதுல இருந்தே ஒரு கம்பெனி பத்தி கண்டுபிடிக்கணும்னா தெரிஞ்சுக்கலாம். நீங்க இந்த கம்பெனி வந்து நான் சொல்லுவேன் 15 வருஷமா இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன்னா ஒரு ப்ரூஃப் உங்களுக்கு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல போய் டொமைன் எப்ப பிளாக் பண்ணிருக்காங்க பாருங்க. ஏன்னா இதை வந்து டொமைன் முன்னாடியே பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா அப்பதான் இன்டர்நெட் ஸ்டார்டிங் ஆகிற ஒரு டைம் அப்படிங்கிறதுனால அதுக்கு முன்னாடியே பண்றோம். ஒரு அப்ராக்சிமேட்டா நீங்க எங்கேயும் பணம் கட்டுறீங்க, அந்த சைட்ல நம்பலாமா வேண்டாமான்னா எத்தனை நாள் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி தான் ரெஜிஸ்டர் ஆகி ஒரு இன்ஸ்டாகிராம்ல பார்த்து ஒரு சைட்ல போய் பேமெண்ட் பண்ணீங்கன்னா பார்த்து பண்ணணும். ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி தான் அந்த வெப்சைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால எல்லா இதுக்கும் யூஸ் ஆகும். whois.comல போயிட்டு என்னைக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிக்கலாம். எக்ஸ்பயர்ஸ் ஆன் எப்போ அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிக்கலாம். ஸோ இது வந்து இந்த டொமைன் ஏஜுங்கிறது வந்து இப்போ ஒரு வெப்சைட்டை காமிக்கிறதுக்கு டொமைன் ஏஜ் இம்பார்ட்டன்ட் லாஜிக்கலா நம்ம சொல்றாங்க. டெக்னிக்கலா வந்து அவங்க இதுல இல்லை அப்படின்னு சொல்றாங்க. லாஜிக்கலா என்னன்னா ரொம்ப நாள் இருக்கிற சைட்டை வந்து கூகுள் காமிக்கணும்னு நினைப்பாங்க.
ஏன்னா இத்தனை நாளாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க, எத்தனையோ விசிட்டர்ஸ் உள்ள வந்துட்டு போறாங்க, இந்த சைட்டை வந்து காமிக்கணும்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க. அதனால நீங்க பிசினஸ் பண்ணணும்னு எல்லாம் நினைச்சீங்கன்னா ஃபியூச்சர்ல ஒரு டொமைனை முதலே ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. அதுக்கு வந்து அதோட இயர் அதிகமாக அதிகமாக அப்ரிசியேஷன் அதிகமாகிற மாதிரி உங்களுக்கு மீனிங் வச்சு. ஸோ அதுதான் வந்து டொமைன் ஏஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டொமைன் அத்தாரிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரெண்டு இருக்குங்க, டொமைன் அத்தாரிட்டி அண்ட் பேஜ் அத்தாரிட்டி நம்ம சொல்லுவோம். ஒரு டொமைன் வந்து எந்த அளவுக்கு வேல்யூபிளா இருக்கு அப்படின்னு சில தேர்ட் பார்ட்டிஸ் வந்து மெஷர் பண்றாங்க. 1 to 100 வரைக்கும் வேல்யூ இருக்கு. அதுல ஹையர் வேல்யூ இருந்ததுன்னா உங்க டொமைன் ரொம்ப ஃபேமஸ்னா இருக்கும், அதாவது அந்த வெப்சைட் ஃபேமஸ்னா இருக்கும். கம்மியான வேல்யூ இருந்ததுன்னா ஃபேமஸ் இல்லை அப்படின்னு அர்த்தம். இதில் இருந்து ஒரு 30க்கு மேல இருந்ததுன்னா டொமைன் அத்தாரிட்டி நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த டொமைன் அத்தாரிட்டி நம்ம டைரக்டா எங்கேயும் போய் வேல்யூ சேஞ்ச் பண்ண முடியாது. நம்ம பண்ற ஒர்க்குனால, நம்ம பண்றதுனால எத்தனை பேர் டிராபிக் வெப்சைட்டுக்கு வர்றாங்க, எத்தனை பேர் இன்டராக்ட் பண்றாங்க, எவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க, வேற எந்தெந்த சைட்ல நம்மளோட வெப்சைட் இருக்கு, இதையெல்லாம் பேஸ் பண்ணி அது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ மாஸ் அப்படின்னு ஒரு டூல் இருக்கு, poison.com. இதுல போய் ஃப்ரீ டொமைன் செக்கர் நீங்க போட்டீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 3 டொமைன் செக் பண்ணிக்கலாம். நம்மளோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா 10 கொடுத்துருக்காங்க. லிங்கிங் டொமைன்ஸ் வந்து 787, ரேங்கிங் கீ ஸ்கோர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த டூல். மாஸ் வந்து ஒன் ஆஃப் த டூல். நிறைய டூல்ஸ் இதை கொடுக்குறாங்க. மாஸ் வந்து ஒன் ஆஃப் த டூல். ஸோ மாஸை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 அப்படின்னு கொடுக்குது. 10 இஸ் வெரி வெரி லோ. 10 வந்து இன்னைக்கு ஒரு பெரிய இதே கிடையாது, கம்மியான நம்பர் தான். ஸோ நம்ம வந்து ஒரு 20-30க்கு மேல இருந்தோம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் வரைக்கும் ரொம்ப ரொம்ப வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஸோ இதுல பேஜ் அத்தாரிட்டிங்கிறத அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒவ்வொரு பேஜா இண்டிவிஜுவலா நீங்க பாக்குறப்ப நம்ம எல்லாத்துலயும் 38-40 எல்லாம் இருக்கும். ஸோ இது ஒரு அட்வான்டேஜ். டொமைன்ல நம்ம பின்னாடி போயிருந்தாலும் பேஜ் அத்தாரிட்டியில நம்ம 30 and above இருக்கும். ஸோ அதனால கூட நம்ம ஒரு பேஜ் எல்லாம் நம்மளுக்கு முன்னாடி ரேங்க் ஆகிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. பேஜ் அத்தாரிட்டி அதான் சொல்றேன், நம்மளோட பேஜ் வந்து எத்தனை சைட்ஸ்ல லிங்க் ஆகிருக்கு, எவ்வளவு நேரம் பேஜ்ல ஸ்பெண்ட் பண்றாங்க, டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க, எத்தனை விசிட்டர்ஸ் அந்த பேஜுக்கு டைரக்டா வர்றாங்க, இதெல்லாம் பேஸ் பண்ணி மாத்திரம்னா நீங்க புதுசுதான் கிரியேட் பண்ண முடியும், ரீநேம் எதுவும் பண்ண முடியாது. நீங்க appincoimbatore.com .net மாத்தணும்னா புதுசுதான் நீங்க கிரியேட் பண்ணணும். இது அப்படியே தான் 1 year 2 year இப்ப 3 year நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஆனா ரீநேம் எதுவும் பண்ண முடியாது. ஒன்லி புது டொமைன் கிரியேட் பண்ணிட்டு இதுல இருந்து ரீடைரக்ட் பண்ணிடலாம், இங்க வர்றவங்கள அங்க அனுப்பிச்சு விடலாம். டொமைன் அத்தாரிட்டி அண்ட் பேஜ் அத்தாரிட்டி விச் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட். இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, ஃபிட்டாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹை டிஏன்னு சொல்றாங்க. ஃபிட்டா எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறேன், நம்மளுக்கு 10 இருக்குது. ஏன் ஃபிட்டா முன்னாடியே வர்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்க 40 நாள் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். செக் டிஏன்னு நான் போடுறேன். 42 இருக்காங்க. லிங்கிங் டொமைன் நம்ம 700 இருந்தா அவங்க 21. லிங்கிங் டொமைன் என்ன, நம்மளோட வெப்சைட் வேற எத்தனை வெப்சைட்ல போய் லிங்க் ஆயிருக்கு. இப்போ நீங்க வந்து medium.comனு ஒரு வெப்சைட் இருக்கும், அங்கிருந்து ஒரு ஆர்டிகல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட லிங்க் இருக்கும், அங்கிருந்து கிளிக் பண்ணி நம்மளோட இதுக்கு வருவாங்க. அது மாதிரி லிங்க் ஆயிருக்கிறது வந்து நம்மளுக்கு 767. இது வந்து இந்த சைட்டை பொறுத்தளவு, மாஸ்ங்கிற சைட்டை பொறுத்தளவு நம்ம எதை எடுக்கிறோமோ அதுல இருந்து கம்பேர் பண்ணிக்கிறோம். இதே வேற ஒரு சைட்ல போட்டீங்கன்னா நம்மளுக்கு இன்னும் அதிகமா இருக்கும். மாச பொறுத்தளவுக்கு டொமைன் அத்தாரிட்டி 42 ஃபிட்டாக்கு நம்மளுக்கு 10, 21.4K நம்மளுக்கு 767, ரேங்கிங் கீவேர்ட்ஸ் நம்மளுக்கு 85 or 87, இங்க 2300. ஸ்பேம் ஸ்கோர் வந்து நம்ம 3%, 6%. ஸ்பேம் ஸ்கோர் அப்படின்னா நிறைய பேர் வந்து அதை ஸ்பேம்னு மார்க் பண்ணுவாங்க. நீங்க பல்க் இமெயில் அனுப்புறீங்க, அந்த டொமைன் போட்டு அனுப்புறீங்க அப்படிங்கிறப்பெல்லாம் அந்த டொமைனுக்கு அது அஃபெக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் mohan@appincoimbatore.com, இதுல இருந்து நான் ஒரு 10,000 பேருக்கு மெயில் அனுப்புறேன் அப்படின்னா நிறைய பேருக்கு அந்த மெயில் வந்து ஸ்பேம்னு மார்க் பண்ணாங்கன்னா அந்த டொமைனும் சேர்ந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ அதனால பேக்லிங்க், நீங்க தப்பான வெப்சைட்ல போய் ஒரு லிங்கை கொடுத்துட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது கவர்மெண்ட் பேன் பண்ணதோ இல்லை ஒரு நேச்சருக்கு அகேன்ஸ்டா இருக்கிற, அதாவது சர்ச் இன்ஜினுக்கு அகேன்ஸ்டா இருக்கிற வெப்சைட்லயே போய் நீங்க உங்களோட டொமைன் லிங்க் பண்ணீங்கன்னா நம்மளோட டொமைனும் ஸ்பேம் அப்படிங்கிறது மாதிரி அவங்க பண்ணிக்குவாங்க. ஸோ அதனால ஸ்பேம் ஸ்கோர் கம்மியா வச்சுக்கோங்க. நம்மளுக்கு 3% அதுதான் மேக்ஸிமம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 6 எல்லாம் போச்சுன்னா உங்களோட ஒர்க்கை நீங்க அதனாலதான் தெரிஞ்சு பண்ணா இவ்வளவு வராது, தெரியாம நீங்க ஒரு அவுட் சோர்ஸ் பண்ணி எங்கேயோ ஒரு அவங்க பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு. ஸோ அப்ப பேஜ் ஒவ்வொன்றுக்கும் பாத்தீங்கன்னா 60க்கு மேல இருக்காங்க. பேஜ் அத்தாரிட்டிங்கிறது இட் இஸ் அ நம்பர். இப்போ நீங்க கேட்ட மாதிரி எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம்னு நீங்க கேக்குறீங்க அப்படின்னா SEO expert increase
லிங்க் பில்டிங் பேக் லிங்க்ஸ் எல்லாம் வரும். ரெஃபரல்னாலும் வரும். ஸோ வெப்சைட் ரெபுடேஷன் ஸ்கோர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் 1 to 100. How page is your digital marketing course may have PA than your home page. Get high quality backlinks. The number one factor. அப்ப லிங்க் நிறைய இடத்துல போய் நம்ம லிங்க் பண்றோங்க பாத்தீங்களா, அதுலயும் நல்ல சைட்ல லிங்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிஏ இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றாங்க. நியூஸ் வெப்சைட், எஜுகேஷனல் சைட், இண்டஸ்ட்ரி பிளாக்ஸ், கெஸ்ட் ஃப்ளோஸ் இதுல எல்லாம் பண்ணுங்கிறாங்க. If the Hindu links to your website, your authority increases strongly. இப்போ ஹிந்து நியூஸ் பேப்பர் சைட்ல ஆப் இன் கோயம்புத்தூர் பத்தி ஒரு ஆர்டிகல் எழுதி அங்கிருந்து லிங்க் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு ரொம்ப வேல்யூ அதிகமாகும், டிஏ இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்றாங்க. கிரியேட் லிங்க் worthy content. ஐடி கரியர் செல்லியர் ரிப்போர்ட்ஸ் கண்டென்ட் சொல்றாங்க. இன்டர்னல் லிங்கிங், ரிமூவ் டாக்ஸிக் பிளாக் லிங்க்ஸ். நீங்க வந்து நிறைய இடத்துல போய் லிங்க் கிரியேட் பண்ணணும்னு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, சார் 10,000 கொடுங்க, நாங்க வந்து 10 லட்சம் லிங்க்ல உங்களுக்கு கூட லிங்க் பண்ணி விடுறோம் அப்படிமா. அது பேக் லிங்க்கு நல்லதான், 10 லட்சம் வெப்சைட்ல பண்றது. ஆனா 10 லட்சமும் நிறைய பிராண்ட் சைட்ஸ் எல்லாம் இருக்கும். அப்ப அங்கெல்லாம் போய் பண்ணுச்சுன்னா உங்களோட சைட் மறுபடியும் டிக்ரீஸ் ஆயிடும். அதனால தெரியாம பண்ணக்கூடாது. நிறைய இந்த ஃபைவர் இதுல எல்லாம் போனீங்கன்னா நீங்க ஒரு 1000 ரூபாய் கொடுங்க, நான் உங்களுக்கு இவ்வளவு பண்ணி தரோம்னு சொல்லுவாங்க. அதை நம்பி போக வேண்டாம் அப்படிங்கறத இவங்க சொல்றாங்க. இன்டர்னல் லிங்கிங், ரிமூவ் டாக்ஸிக் லிங்கிங், இம்ப்ரூவ் வெப்சைட் ட்ரஸ்ட் சிக்னல்ஸ், அபவுட் அஸ், ட்ரெய்னர் ப்ரொஃபைல், ரிவ்யூஸ் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா ட்ரஸ்ட் அதிகமாகும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பப்ளிஷ் கன்சிஸ்டன்ட்லி, டாபிக்கல் அத்தாரிட்டி, ஐடி கரியர்ஸ். ஸோ இது நீங்க எஸ்இஓ பண்றப்ப இதை பார்த்துட்டு ஒவ்வொன்றா நீங்க பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். பட் ஜென்ரலா வந்து நிறைய இடத்துல குவாலிட்டியான இடத்துல லிங்க்ஸை நீங்க பிளேஸ் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் இன்க்ரீஸ் த டொமைன் அத்தாரிட்டி. டொமைன் அத்தாரிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுனாலே எஸ்இஓல ரேங்கிங் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ புரிஞ்சுங்களா? டொமைன் அத்தாரிட்டி அண்ட் ஏஜ் அண்ட் அத்தாரிட்டி நம்மளுக்கு வந்து மீடியம் டிஏ தான் இருக்கு. குட் ஏஜ் 13 இயர்ஸ் அப்படிங்கிறது நல்ல ஏஜ். லோக்கல் அத்தாரிட்டி நீட்ஸ் மோர் சைட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அடுத்தது பேக்லிங்க் ப்ரொஃபைல். பேக்லிங்க் ப்ரொஃபைல்னா இப்போ நம்மளோட சைட் வந்து எங்க லிங்க் ஆயிருக்கு, நல்ல குவாலிட்டியான சைட்ல லிங்க் ஆயிருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லை அப்படின்னு நம்மளுக்கு சொல்றாங்க. நம்ம வந்து நிறைய சைட்ல லிங்க் ஆயிருக்கும், ஆனா ரியலான சைட்னா நம்ம டார்கெட் ஆடியன்ஸ் போய் அங்க பார்த்து அவங்க யூஸ் பண்ற சைட்ல அவங்க அது மூலமா கிளிக் பண்ணி வர்றாங்க அப்படின்னு கேட்டா சோசியல் மீடியா இருக்கு. நம்ம டார்கெட் ஆடியன்ஸ் எல்லாருமே இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுவோம், அங்க போய் வர்றதை சொல்லு. எஜுகேஷன் சம்பந்தமா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் சம்பந்தமா ஏதாவது ஒரு சைட்ஸ் இருக்கு, அதுல நம்மளோட லிங்க் ஆகி ஆடியன்ஸ் அங்கிருந்து கிளிக் பண்ணி வரணும். பேக்லிங்ஸ் பொறுத்தவரை நான் எடுக்க போற டாபிக் இப்போ அடுத்தது 2 இது இருக்கு. ஒன்னு குவாலிட்டி, இன்னொன்று வந்து ஏதோ ஒரு குவான்டிட்டி. நீங்க குவாலிட்டி வேணும்னா ஒரு சில சைட்ஸ்ல இருந்து நம்மளுக்கு வரணும். அதுல வரணும்னா நம்ம ஈஸியா வர முடியாது, அவங்க அலோவ் பண்ணா மட்டும்தான் நம்மளோட லிங்க் அங்க பிளேஸ் பண்ண முடியும். ஒரு சில சைட்ஸ்ல அவங்க அலோவ் யார் வேணாலும் வந்து பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சைட்ஸை விட ஒரு டாப் சைட்ஸ், ரிலேட்டட் சைட்ஸ், கிளிக் ரேஷியோ அதிகமா இருக்கணும், டார்கெட் ஆடியன்ஸ் இருந்தாங்கன்னா ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இதுல வந்து நம்மளோட ஆர்டிகிள்ஸோ நம்மளோட இதோ வந்து இப்போ வெளியில எங்கேயும் பெரிய சைட்ஸ்ல இல்லை அப்படின்னு சொல்றாங்க. லிஸ்டட் இன் ரிவ்யூ ஆர்டிகல்ஸ், நாட் ஃபவுண்ட் இன் ஐஐடி டாப் லிஸ்ட். ரிவ்யூ ஆர்டிகல்ஸ் அப்படின்னா இந்த ஐஐடிங்கிற ஒரு சைட் இவங்க போட்டிருக்காங்க. ஐஐடிங்கிறது நம்மளே மாதிரி ஒரு இன்ஸ்டியூட் தான், இந்தியா ஃபுல்லாக இருக்கிற ஆன்லைன் இன்ஸ்டியூட். அவங்க வந்து என்ன எப்படி எழுதுவாங்கன்னா, நிறைய டைம் பிளாக் வந்து டாப் 10 டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்ஸ்டியூட்ஸ் இன் கோயம்புத்தூர்னு ஒரு ஆர்டிகல் எழுதுவாங்க அவங்களோட சைட்லேயே. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளே எழுதுறோம் டாப் 10 டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்ஸ்டியூட் இன் கோயம்புத்தூர்னு போட்டுட்டு ஃபர்ஸ்ட் இதை நம்மளுக்கு போட்டுருவோம். அவங்கள அதே வந்து ஐஐடியை ஃபர்ஸ்ட் போட்டுருவாங்க. மீதி ஒரு 9 சைட் வந்து ஏதோ நெட்ல இருந்து எடுத்து அப்படி போட்டுருவாங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, டாப் 10 படிக்கிறப்ப கூகுள் இந்த மாதிரி சைட்ல தான் ரேங்க் பண்ணும். அப்ப ரேங்க் பண்றப்ப ஃபர்ஸ்ட் அவங்களோட இருக்கிறதுனால அவங்களுக்கு தான் மேக்ஸிமம் கூப்பிடுவாங்க, யாராச்சும் கூப்பிடணும்னு நினைச்சவங்க. மீதி 9 அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்குவாங்க. சம்டைம்ஸ் ஃபர்ஸ்ட் விட்டுட்டு செகண்ட் தேர்ட்லையும் கூட போய் அவங்க கான்டாக்ட் பண்ணுவாங்க. பட் மோர் சான்சஸ் ஃபர்ஸ்ட் வர்றதுனால அவங்க ரிஸ்க் எடுத்து அந்த ஆர்டிகல் எழுதுவாங்க. இப்போ நானே ஒரு ஆர்டிகல் எழுதுறோம் அப்படின்னா, டாப் 10 ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ஸ் ஃபார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன் கோயம்புத்தூர், ஆப் அண்ட் டெக்னாலஜி ஃபர்ஸ்ட், ஃபிட்டர் செகண்ட், ஐஐடி 3, இப்படி எது வேணாலும் எழுதிட்டு போனோம்னா ஒரு 10 பேர் விசிட்டர்ஸ் வர்றாங்கன்னா 7 பேர் நம்மளோட தான் பார்ப்பாங்க, மீதி 3 பேர் தான் ஃபிட்டா மற்ற கம்பெனி வந்து பார்ப்பாங்க. ஸோ அதனால தைரியமா நீங்க அந்த மாதிரி எல்லாம் எழுதுறாங்க.
அதுதான் லிஸ்டட் இன் ரிவ்யூ ஆர்டிகல்ஸ். ரிவ்யூ பண்றது டாப் 10ல எது பெஸ்ட் அப்படின்னு பண்றதுல இவங்க இருக்காங்க, நம்மளது இல்லை அப்படின்னு சொல்லுது. கூகுள் மை பிசினஸ் active GBB thousands of reviews. Active GBB 3000 plus students your biggest local SEO asset. ஜிஎம்பிலையும் நல்லா இருக்கணும்னு அவங்க சொல்றாங்க. ஜிஎம்பி நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம் கூகுள் மை பிசினஸ். அதுல வந்து இவங்களை விட நம்ம இன்னும் பெட்டரா இருக்கோம்னு சொல்றாங்க. ஏன்னா 3000 பிளஸ் ரிவ்யூஸ் வந்து நம்ம வாங்கியிருக்கோம். பாசிட்டிவ் ரிவ்யூஸ் 4.8ல இருக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு. ஸோ அப்போ பேக் லிங்க்ஸுங்கிறது இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டா டொமைன் ஏஜ் அண்ட் அத்தாரிட்டி, பேக் லிங்க் ப்ரொஃபைல், லிஸ்டட் ரிவ்யூ ஆர்டிகல்ஸ், ஜிஎஃப். இப்போ இதுவோட இது முக்கியமானது நான் எடுக்கிறேன். இவங்க அதை சொல்ல வரல, பட் நம்ம எடுக்கிறது அதை எடுக்கணும். ஆஃப் பேஜ் எஸ்இஓனா பேக் லிங்க்ஸ் ஆர் லிங்க் பில்டிங். ஸோ பேக் லிங்க்ஸ்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா placing appincoimbatore.com link in another website. இப்போ ஒரு சினாரியா வந்து appincoimbatore.com வந்து இன்னொரு இடத்துல உடனே நம்ம பிளேஸ் பண்றோம். அந்த இன்னொரு இடம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா லெட்ஸ் வந்து ஃபேஸ்புக். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். சோசியல் மீடியால ஃபேஸ்புக்குள்ள போறோம். இந்த இடத்துல போயிட்டு என்ன சொல்றேன், பெஸ்ட் இன்ஸ்டிடியூட் இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இப்படி நான் பேஸ்ட் பண்ணி போஸ்ட் பண்றேன். அப்ப என்ன ஆகுது, இந்த appincoimbatore.com ஒரு லிங்க் ஆர் appincoimbatore.com/digital marketing course எந்த லிங்கா இருந்தாலும் நம்ம வெப்சைட்ல இருக்கிற ஏதோ ஒரு லிங்கை நம்ம பிளேஸ் பண்ணுவோம். இதுல இந்த லிங்க் நான் பிளேஸ் பண்றேன் அப்படின்னா ஃபேஸ்புக்கு போயிட்டு ஒரு கண்டென்ட் எழுதி இப்படி பண்றேன். இதை நான் போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகுது, இந்த லிங்க் போய் அங்க போஸ்ட். இப்போ நவ் அவர் வெப்சைட் லிங்க் இஸ் பிளேஸ்ட் இன் facebook.com இன்னொரு சைட்ல பிளேஸ் பண்றோம். இதுதான் பேக் லிங்க். புரிஞ்சுங்களா? நம்மளோட லிங்கை இன்னொரு சைட்ல பிளேஸ் பண்றதா பேக் லிங்க். வெரி மினிமல் ஒரு லிங்கை பிளேஸ் பண்றோம். சோசியல் மீடியா எடுத்துட்டீங்கன்னா பிளேஸ் பண்ணிடும். இப்ப இதனால என்ன யூஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எஸ்இஓக்கு எப்படி பாக்குதுன்னா கூகுள் வந்து பாக்குறாங்க. ஓகே, யூஆர்எல், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், வெப்சைட்டுக்குள்ள இன்டர்னல் லிங்க் எல்லாமே அவங்க கொடுக்குறாங்க. ஏன்னா இது இவங்களோட சைட்டு, இத்தனை தடவை கீவேர்டு யூஸ் பண்றாங்க, எல்லாமே வருது. ஆனா இவங்களோட சைட் வெளியில என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு கூகுள் செக் பண்றாங்க. வெளியில என்ன பேசிக்கிறாங்கன்னா வேற சில சைட்ஸ்ல ஏதாவது லிங்க் ஆயிருக்கா அப்படின்னு பாக்குறாங்க. அப்படின்னு பாக்குறப்ப ஓகே ஃபேஸ்புக்ல லிங்க் ஆயிருக்கு, ஃபேஸ்புக் பெரிய சைட் தான், அதுல லிங்க் ஆயிருக்குன்னா எஸ் அக்செப்ட் யூஆர் பில்டிங் லிங்க்ஸ் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அடுத்த ஸ்டெப் போய் பாக்குறாங்க. ஃபேஸ்புக்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ்புக் ஃபேமஸா இல்லையான்னு இப்போ அடுத்த ஸ்டெப் பாக்குறாங்க. ஃபேமஸ் ஃபேஸ்புக்ல போஸ்ட் பண்ணங்காட்டி ஏதாவது யாராச்சும் கிளிக் பண்ணி வர்றாங்களா இந்த சைட்டுக்கு அப்படின்னு அடுத்ததுல பாக்குறாங்க. ஃபேஸ்புக்ல இருக்கா, ஓகே ஃபேஸ்புக் பெரிய சைட், ஃபேஸ்புக்ல இருந்து கிளிக் பண்றாங்க. இப்ப நான் போஸ்ட் போட்டுருவேன், ஆனா யாராச்சும் கிளிக் பண்ணி வர்றாங்களா? செகண்ட், ஓகே கிளிக் பண்ணி வர்றாங்க, சூப்பர். கிளிக் பண்ணி வர்றப்ப அந்த facebook.com இருக்கு பாத்தீங்களா, அவங்க வந்து ஒரு வெயிட்டேஜ் வாங்கியிருப்பாங்க. டொமைன் அத்தாரிட்டி மாதிரி எல்லாம் சில டேர்ம்ஸ் அவங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். அதோட கிரெடென்ஷியல்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வருதா, அதோட ரெக்கமெண்டேஷன்ஸ் நம்மளுக்கு வருதா அப்படிங்கிறது ஃபேஸ்புக் கொடுக்குறாங்களா இல்லையாங்கிறது கூகுள் பார்க்கும். இதுக்கு எப்படி எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நான் ஒரு இன்ஸ்டியூட் ஓபன் பண்றேன், ஆப்பிள் டெக்னாலஜி இன்ஸ்டியூட் ஓபன் பண்றேன். இதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் இங்க இருக்கிற ஒரு லோக்கல் ஒரு கவுன்சிலர் கூட்டிட்டு வந்து ஓபன் பண்ணுங்க அப்படிங்கிற. எஸ், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் பாஸ். யாரோ ஒருத்தர் கூட்டிட்டு வந்து ஓபன் பண்றப்ப 4 பேர்த்துக்கு சொல்றேன், என் கவுன்சிலர் வர்றாங்க, இன்விடேஷன் எல்லாம் போடுறேன். அடுத்தது வந்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சார் இருந்திருந்தாருன்னா, இப்ப அவரை கூப்பிட்டு வந்து ஓபன் பண்றேன். அப்ப என்ன ஆகும், எனக்கு மார்க் இன்னும் அதிகமாகும். நிறைய பேர் பாக்குறவங்க, டேய் அப்துல் கலாம் சாரே வந்து ஓபன் பண்ணியிருக்காரு, அப்ப இந்த இன்ஸ்டியூட் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ரெண்டாவது. மூணாவது வந்து அப்துல் கலாம் சார் வந்து ஆமாப்பா இது நல்ல இன்ஸ்டியூட் அப்படின்னு பேசினாருன்னா இன்னும் உங்களுக்கு வேல்யூ அதிகமாகும். ஃபர்ஸ்ட் அவர் வந்தாவே வேல்யூ அதிகமாகும். இது சூப்பர் இன்ஸ்டியூட், நிறைய பேர் இங்க படிச்செல்லாம் நல்ல பெனிஃபிட் ஆயிருக்காங்கன்னு சொன்னாருன்னா இன்னும் சூப்பர்.
இல்ல அப்துல் கலாம் சார் சொல்றாரு பேசுறப்ப, நான் திறந்து வச்சதுதான் என்னோட வேலை, மத்தபடி எனக்கு இதை பத்தி எல்லாம் எதுவும் தெரியல, இல்ல எதுவுமே சொல்லாம போறாரு அப்படின்னா, ஓ ஏதோ ப்ராப்ளம் இருந்தாலும் இருக்கலாம், இவர் வந்திருக்காரு ஓகே, ஆனா இவர் ரெக்கமெண்ட் பண்ணல அப்படிங்கிறது, அப்ப மார்க் மறுபடியும் குறையும். ஃபர்ஸ்ட் எப்படி ஒரு கவுன்சிலர் வந்தாங்கன்னா கொஞ்சம் மார்க், அப்துல் கலாம் சார் வந்தாருன்னா அதுக்கு அதிகமான மார்க், அப்துல் கலாம் சார் நம்ம இன்ஸ்டியூட் நல்லா இருக்குன்னு சொன்னாருன்னா இன்னும் அதிகமான மார்க், அப்துல் கலாம் சார் இன்ஸ்டியூட் பத்தி எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாருன்னா மறுபடியும் கம்மியான மார்க். அப்ப கூகுள் வந்து ஆன்லைன் இப்படிதான் நம்மளை பாக்குது. நம்மளோட லிங்க் வந்து ஃபேஸ்புக்ல இருக்கு, நல்ல மார்க். ஆனா ஃபேஸ்புக் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணலன்னு பேக் எண்ட்ல சொல்லிட்டாங்க அப்படின்னா மார்க் குறைஞ்சிடும். அதுக்கு பேர் தான் வந்து என்ன அப்படின்னா டூ ஃபாலோ நோ ஃபாலோன்னு சொல்லுவாங்க ஒரு டேர்ம். டூ ஃபாலோ நோ ஃபாலோ. அதாவது இப்ப நான் ஃபேஸ்புக்ல என்னோட லிங்க் இருந்தது அப்படின்னா ஃபேஸ்புக்ல இருந்து டூ ஃபாலோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னா ஃபேஸ்புக்கோட ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் நம்ம சைட்டுக்கு வரும். அப்ப கூகுள் வந்து ஓ இவங்க ஃபேஸ்புக்லயும் போட்டிருக்காங்க, ஃபேஸ்புக்கே ரெக்கமெண்ட் பண்ணுது அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. நோ ஃபாலோன்னு ஃபேஸ்புக் கொடுத்துட்டாங்க அப்படின்னா லிங்க் தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க, பட் நான் யாரையும் இவங்களை எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணல அப்படின்னு சொல்ற மாதிரி. அப்படி சொல்லிட்டாங்கன்னா அந்த பிளேஸ் ஆனதுக்கு மட்டும்தான் ஒரு மார்க் போடுவாங்க ஒழிய அவங்க ரெக்கமெண்டேஷன்ஸ் உண்டான மார்க் கிடைக்காது. அப்ப டூ ஃபாலோ லிங்க் அப்படின்னா இது எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இப்ப இதுல வந்து காமிக்கிறாங்க நம்ம கணேஷ் வந்து நம்ம சொல்லி தருவோம், ஆர்டிகல் எப்படி எழுதணும்னு அடுத்தல சொல்லி தருவோம். பட் இவர் வந்து ஒரு ஆர்டிகல் இருக்கார், நம்ம ஸ்டூடெண்ட் தான், 7 அமேசிங் ஜாவாஸ்கிரிப்ட் மெத்தட் லர்னிங் டு சம்திங் போட்டிருக்காரு. இதெல்லாம் இப்படி போட்டே வர்றப்ப டெக்னாலஜி எந்த இடத்துல கொண்டு வந்து இது வேற ஏதாவது கமெண்ட் எழுதியிருக்காருன்னு பார்ப்போம். கணேஷ் ஒரு கமெண்ட் எழுதியிருந்தாருன்னா இவர் என்ன பண்ணிக்காரு, ஏதோ ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் பத்தி ஒரு ஆர்டிகல் யாரோ எழுதியிருக்காங்க, அதுல போய் இவர் கமெண்ட் எழுதியிருக்காரு, லவ் தி ஸ்டூடெண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் இது செக் அவுட் அவர் ஜாவா கோர்ஸ் இன் கோயம்புத்தூர். இப்ப இங்க வந்து அந்த லிங்க் இருக்கு. இப்ப இந்த லிங்க் நான் பிளேஸ் பண்ணதுக்கு ஒரு மார்க் கொடுப்பாங்க கூகுள். இதை நான் கிளிக் பண்ணேன்னா இன்னும் அதிகமா எனக்கு மார்க் கொடுப்பாங்க. ஓ அங்கிருந்து கிளிக் பண்ணியே பாருங்க ஜாவா கோர்ஸ் வந்திருக்கேன் நான் அப்படின்ட்டு ஒரு கொடுப்பாங்க. இந்த சைட் ஃபேமஸான்னு பார்ப்பாங்க, medium.com ஃபேமஸா தான் இருக்கு, டிஎல்லாம் நல்லா இருக்கு. இப்ப இதுல இந்த லிங்கை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ஷன் போனீங்கன்னா ஆக்சுவலா இப்படிதான் நம்ம பார்க்க முடியும், ஃபாலோவா டு ஃபாலோவா அப்படின்னு. இப்போ அந்த லிங்க் நேரா கிளிக் பண்ணி உள்ள வர்றாங்கன்னா இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க, கிளாஸ் இசட் என்ன செட் ரெல் ஈக்குவல் டு நோ ஃபாலோன்னு வருது பாத்தீங்களா இங்க.
ரிலேட்டிவ் நோ அப்புறம் யூஜிசி நோ ஃபாலோ அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த டூ ஃபாலோ நோ ஃபாலோன்னு சொன்ன பார்த்தீங்களா? நோ ஃபாலோ லிங்கை நீ பிளேஸ் பண்ணிக்கோ, ஆனா நான் ரெக்கமெண்ட் பண்றதை நினைச்சுக்காதுன்ட்டு சர்ச் இன்ஜினுக்கு அவங்க சொல்றாங்க. சொல்லணும்னா ஒவ்வொரு வரையும் அவங்க சொல்ல மாட்டாங்க. ஒரு செட்டிங்ஸ்லாம் அவங்க வச்சுக்குவாங்க அவங்களோட வெப்சைட்ல. யார் எங்கிட்ட லிங்க் இந்த மாதிரி வந்து எனக்கு பிளேஸ் பண்ணாலும் நோ ஃபாலோவா மாத்திரு அப்படின்ட்டுருவாங்க. அதனால எத்தனை லிங்க் நீங்க பிளேஸ் பண்ணினாலும் அது நோ ஃபாலோவா இருக்கும். ஆனா நம்ம அதுக்காக நம்ம பிளேஸ் பண்ணாம இருக்கக்கூடாது. நம்ம லிங்கை பிளேஸ் பண்ணாலே ஒரு 10க்கு 2 மார்க் கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. பண்ணிருக்கு அந்த கிளிக் பண்ணி வந்தாலே இன்னும் 2 மார்க் கிடைக்கும் நம்மளுக்கு. ஒருவேளை 2 ஃபாலோ கொடுத்தாங்கன்னா 8 மார்க் கிடைக்கும். 2 ஃபாலோ கொடுக்கலன்னா அந்த 4 மார்க்கோட நம்ம விட்டுருவோம். அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. நோ ஃபாலோ அந்த கம்பெனி கொடுக்குறது நம்ம கையில் இல்லை. மீடியம்ங்கிற கம்பெனி அவங்க எப்படி நம்மளை பத்தி எதுவுமே தெரியாது. அப்புறம் அவங்க ரெக்கமெண்ட் பண்ற மாதிரி ஆயிருக்கும்ல, அதனால அவங்க அப்படி பண்ண மாட்டாங்க. அப்ப நம்ம டூ ஃபாலோ லிங்க் தான் நம்ம வேணும் அப்படின்னா நீங்க ஒரு சில கம்பெனிகிட்ட பேசணும். ஆஃப்லைன்லயோ ஆன்லைன்லயோ பேசி எங்களோட லிங்கை நாங்க பிளேஸ் பண்றோம் உங்களோட வெப்சைட்ல, நீங்க டூ ஃபாலோ எனக்கு கொடுங்கன்னு நீங்க சொல்லி கேட்டு அதுக்கு அவங்க பணம் கேட்டாங்கன்னா பணம் கொடுத்துட்டு அப்படி வாங்கினா மட்டும்தான் நம்ம டூ ஃபாலோ லிங்க்ஸ் மோஸ்ட்லி வரும். இல்லாட்டி பை டிஃபால்ட் யாருமே டூ ஃபாலோ கொடுக்கறது இல்லை. நீங்க எங்க வேணாலும் லிங்க் கொண்டு போய் பிளேஸ் பண்ணுங்க, எல்லாமே நோ ஃபாலோல தான் முடியும். இப்போ லிங்கை பிளேஸ் பண்றதுக்கு எல்லா இடத்துலயும் பண்ண முடியாது. இப்போ ஜஸ்ட் டயலோ இல்லை இப்போ ஜஸ்ட் டயல்ல போனீங்க அப்படின்னா இங்க கோயம்புத்தூர் இப்போ நம்மளோட வெப்சைட் இங்க இருக்கு. விசிட்டர் வெப்சைட்ல இருக்கா, இதை கிளிக் பண்ணோம்னா உங்களுக்கு வெப்சைட்டுக்கு போகும். அதாவது ஜஸ்ட் கொடுத்துருக்காங்க வெப்சைட் இருக்கு. இப்போ டூ ஃபாலோ நோ ஃபாலோனா ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் போங்க. இந்த லிங்க் எங்க வச்சிருக்கீங்களோ அந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் போனீங்கன்னா கண்டுபிடிக்க முடியும். ஏதாவது இது பண்ணியிருப்பாங்க, என்னென்ன ஏதாவது போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு தெரியும் டூ ஃபாலோவா நோ ஃபாலோவா அப்படிங்கிறது. பட் மோஸ்ட்லி லிங்க் நம்ம எங்கெங்கெல்லாம் இருந்து எடுக்கிறோமோ அவங்க எல்லாமே நோ ஃபாலோ தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ டூ ஃபாலோ லிங்க் வேணும் அப்படின்னா உங்களுக்கு சில மெயில்ஸ் எல்லாம் வரும், காமிக்கிறேன். உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க சில கம்பெனிஸ் எல்லாம். நாங்கள் எவ்வளோ வச்சிருக்கோம், நீங்க எல்லாம் எங்ககிட்ட பேசுனீங்கன்னா opportunity to get high authority backlinks for your brand. ஸோ நம்மளா போய் பிளேஸ் பண்றது பண்ணுவோம். அது போக பேக்லிங்க்ஸ் அவங்க கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, டூ ஃபாலோ லிங்க்ஸ் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க எந்தெந்த சைட்ஸ்ல எல்லாம் பண்ணி தரட்டு உங்களே சொல்லுவாங்க. 2 டூ ஃபாலோ லிங்க் தர்றோம், எவ்வளவு பிசினஸ் வரும், இந்த மாதிரி சைட்ஸ்ல எல்லாம் அவங்க பண்ணி தரட்டு நம்ம அப்ரோச் பண்றோம். இது உண்மையா பொய்யாங்கிறது தெரியாது. பட் இதுக்கெல்லாம் காசு வாங்குவாங்க. எக்ஸப்ட் பேமெண்ட் வயா பேபால். இது உங்களுக்கு வீடியோ கால் லெவலில் போய் பார்க்கணும் எவ்வளோ விசிட்டர்ஸ் உண்மையாக வர்றாங்க. உங்களுக்கு தெரியாத சைட்டாக இருந்ததுன்னா அதை நம்பலாமா வேண்டாமான்னு நீங்கள் போய் பார்க்கணும். இத்தனை விசிட்டர்ஸ் வர்றாங்க அப்படின்னா நீங்கள் நம்பி அவங்கள்ட்ட பணம் கட்டலாம். இல்லை நீங்கள் ஹிந்து, டைம்ஸ் ஆஃப் இந்தியா இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் போய் லிங்க் பிளேஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கும். எஜுகேஷனல் சைட்ஸில் அண்ணா யூனிவர்சிட்டி சைட்ஸு இல்லை ஏஐசிடி இந்த மாதிரி அந்த மாதிரி சைட்ஸில் பிளேஸ் பண்ணாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தெரியாத இடத்துல போய் பண்ணுறீங்கன்னா வெரிஃபை பண்ணிட்டு பண்ணுங்க. பட் காசு கொடுத்தா மட்டும்தான் இது நடக்குது. டூ ஃபாலோ லிங்க்ஸ் வேணா நீங்க ரெடி டு பே. இப்ப பேக் லிங்க்ஸ் நம்ம சொல்றப்ப வேற எங்கெங்கெல்லாம் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று எங்க பண்ணணும்னா பிசினஸ் டைரக்டரி. நீங்க லிங்க் எங்க போய் பிளேஸ் பண்ணணும்னா பிசினஸ் டைரக்டரி. எங்க ஜஸ்ட் டயல், சுலேகா, coimbatore.com எக்ஸாம்பிள் இந்த மாதிரி சைட்ஸ்ல எல்லாம் போய் நீங்க பிளேஸ் பண்ணுங்க. இப்போ ஜஸ்ட் டயல்ல நம்மளோட லிங்க் இருக்குங்களா, அப்ப ஜஸ்ட் டயல் எத்தனையோ பேர் வந்துட்டு போறாங்க டெய்லியும். அதுல நம்மளோட லிங்க் இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் டயலும் ஃபேமஸ், நம்மளோட லிங்க்கும் ஃபேமஸ் ஆகும்.
அப்ப இந்த பிசினஸ் டைரக்டரி எத்தனை இருக்கு? நம்மளுக்கு தெரிஞ்ச 3, 4, 5 இவ்வளவுதான் இருக்கு அப்படின்னா நீங்க கூகுள் பண்ணி பார்க்கணும். ஃப்ரீ பிசினஸ் டைரக்டரி இன் கோயம்புத்தூர் போட்டீங்க அப்படின்னா பிசினஸ் டைரக்டரி சைட்ஸ் எல்லாமே வரும் உங்களுக்கு. 123 கோயம்புத்தூர், பிசினஸ் டைரக்டரி இந்தியா, எல்லோ பேஜஸ், 360 கோவை. இப்போ இதுல எல்லாத்துலயும் போய் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். ஒரு ரெஜிஸ்டர் சைன் அப் பண்ணி ஃப்ரீ தான், எஸ்எல் ஃப்ரீ தான். டெக்னாலஜி நான் சர்ச் பண்ண ஆல்ரெடி இருக்கான்னு பார்ப்போம். ஜீரோ பிசினஸ் ஃபவுண்ட் அப்படி இருக்குல்ல அப்படின்னா லாகின் நீங்க போயிட்டு ஆல்ரெடி பண்ணிருக்க மாட்டேங்க, லாகின் பண்ணி நம்மளுக்கு வந்துருச்சு. இல்லாட்டி சைன் அப் மாதிரி கொடுத்து உங்களோட வெப்சைட், உங்களோட கம்பெனி அட்ரஸ் எல்லாமே ஒரே மாதிரி கொடுக்கணும். கம்பெனி நேம், அட்ரஸ், ஃபோன் நம்பர்லாம் ஒரே மாதிரி கொடுத்து இதுல கொடுத்தீங்கன்னா அந்த பிசினஸ் டைரக்டரியில உங்களோட லிங்க் வந்துடும். ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா இதுதான் பேக் லிங்க். இப்படி ஒவ்வொன்றா போய் நம்ம பண்றதுல டேட்டா என்ட்ரி ஒர்க் மாதிரி நினைச்சுக்கிறாங்க, யாருமே இதை பண்றது இல்லைங்க. இப்போ நான் உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இந்த ஒர்க்கை கொடுத்தேன்னா டெய்லியும் போய் 10 சைட்ஸ்ல போய் பண்ணிட்டேவான்னு சொன்னா உங்களுக்கு போர் அடிச்சிடும் ஒரு இடத்துல. அதனால இப்ப இந்த ஒர்க்கெல்லாம் பெருசா பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால நீங்க பண்ணுனீங்க அப்படின்னா முக்கியமானதுல மட்டும் பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஜஸ்ட் சேல்ஸ், சுலேகா, பெரிய பெரிய சைட்ஸ் பிசினஸ் டைரக்டரி இருக்கும், அதுல எல்லாம் போய் நம்ம லிங்கை பிளேஸ் பண்ணுங்க. இட் வில் ஆட் அ வேல்யூ ஃபார் யுவர் பேக்கிங். நீங்க 10 லட்சம் சைட்ஸ்ல போய் பண்ணணும்னு நினைக்கிறத விட ஒரு 100 சைட்ல குவாலிட்டியான சைட்ல பண்ணுங்க. உங்களுக்கு ரிலேட்டட் நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லி தரீங்க, அந்த லிங்கை நீங்க பிளேஸ் பண்றீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்பந்தம் உள்ள சைட்ஸ்ல போய் பண்ணுங்க. அந்த சம்பந்தமுள்ள சைட்ஸ் ஃபேமஸா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அதுல இருந்து கிளிக் வர்ற மாதிரி பண்ணிக்கோங்க. 3 இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு ரெலவெண்டான சைட்டு, அதுல இருந்து அது ஃபேமஸா இருக்கணும் அந்த சைட்டு, அதுல இருந்து லிங்க்ஸ் வரணும். ஒரு 3 பாயிண்ட்ஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. relevant sites should be high. ஃபேமஸ்ங்கிறது இதை வச்சுக்கோங்க, ஹை டிஏ சைட்ஸ். எப்ப பேக்லிங்ஸ் பண்ணினாலும் இந்த 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க போய் நிறைய பண்றது போல அட்லீஸ்ட் இப்போ ஒரு காலேஜ் சைட் இருக்கு, ஒரு காலேஜ், உங்களோட காலேஜ் இருக்கு அப்படின்னா அந்த காலேஜ் சைட்ஸ்ல நம்மளோட வெப்சைட் லிங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கூகுள் வந்து பார்க்கும், ஓ இவங்க இதெல்லாம் சொல்லி தராங்க, இவங்க ஆடியன்ஸ் தான், அங்கேயே வந்து இவங்களோட லிங்க் பிளேஸ் ஆயிருக்காங்க, அது 2 ஃபாலோவர் இருக்குன்னா இன்னும் உங்களுக்கு மதிப்பதிக்கும். இப்போ நம்ம எத்தனையோ சைட்ல கொடுத்து ஃபேமஸ்ல அதில் கொடுக்குறதால ஒரு காலேஜில் கொடுத்தாலும் உங்களுக்கு வேல்யூ ஆட் ஆகும். அது மாதிரி நீங்க வந்து பாக்குறப்ப யூ டோன்ட் ட்ரை டு சி இதில் 2 ஃபாலோவர், நோ ஃபாலோவர் பார்க்காதீங்க. இனிஷியலா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பழகுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எங்கன்னா பிசினஸ் டைரக்டரியில போய் பண்ணுங்க. உங்களுக்கு பிசினஸ் டைரக்டரியிலே ஃப்ரீ டைரக்டரி முடிஞ்சது. இப்போ இப்படிதான் லிஸ்ட் யுவர் ஏஜென்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி இதுல நேம், மொபைல் நம்பர், இப்படிதான் லிஸ்ட் பண்றதுங்க. நான் போய் கேட்டகரி எஜுகேஷன், category career development, business name, Advent Technology, Coimbatore, location, இங்கதான் சொன்னா ஒரே நேம் கொடுத்து போலாங்க, ஒரே அட்ரஸ். பிசினஸ் டிஸ்கிரிப்ஷன் வேணா இங்க இருந்து எடுத்துவாங்க. கூகுள் மை பிசினஸ்ல ஆல்ரெடி நம்ம போட்டிருப்போம் about Advent Technology, அங்கிருந்து எடுத்துக்கலாம். அந்த போட்டோஸ் பேஜ்ல இருந்து எடுத்துக்கோங்க. SEO டைட்டில் வந்து சாஃப்ட்வேர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் இன் கோயம்புத்தூர்.
வந்து அவங்க லைவா பண்ணி காமிச்சிருக்கேது பார்த்துக்கோ. ஃப்ரீ போடலீங்க. சப்மிட் டு பே 100 நாங்கள் முதல்ல நான் பார்க்க மாட்டேன். ஸோ இது இந்த மாதிரி வந்து பேமெண்ட் இல்லாமல் நீங்கள் பண்ணுங்க. இது பேமெண்ட்டு போகுது. ஏன்னா பேமெண்ட் பண்ணுறது இல்லை, இதெல்லாம் எந்த அளவுக்கு இது ஃபேமஸ் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ அதனால ஒரு வேளை பார்க்கலாங்க. 360 ஸோ ஃபேமஸாக இல்லைன்னு எப்படி போய் பார்ப்போம்? மாஸ் டூலில் டொமைன் செக்கரில் போய் பார்க்கலாம். 3 இதுதான் இருக்கு. இது 40 எல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம தாராளமாக 100 ரூபா பே பண்ணிக்கலாம். இதுக்கு ரெண்டு தான் செக் பண்ணோம், அதுக்குள்ள முடிச்சிட்டேன். செக் பண்ணணும் இல்லையா? இது ஒரு சைட் ஏஹெச்எஸ் செம்ரேஷன் 2 இருக்கு. இது வந்து மோஸ்ட்லி யூஸ் பை ஏஜென்சி செம்ரேஷன் ஏஹெச்எஸ். டொமைன் ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மிங்குது, நம்மளை விட ரொம்ப கம்மியாக இருக்காங்க. அதனால இதுக்கெல்லாம் பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. வெறும் 3.2 தான் இருக்காங்க, நம்மளதே 10 இருக்குங்க. அதனால இதை இக்னோர் பண்ற, பேமெண்ட் பண்ணாம. அதனால ஃப்ரீ சைட்ஸ் மட்டும் என்ன இருக்குன்னு நீங்க பார்த்துட்டு இதெல்லாமே இப்போ நான் பண்ண மாதிரி தான் போய் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஓகே, இப்போ புரிஞ்சுங்களா பிசினஸ் டைரக்டரியில் எப்படி பண்றதுன்ட்டு? நீங்க கூகுள்ல போயிட்டு ஃப்ரீ பிசினஸ் டைரக்டரி கோயம்புத்தூர் போட்டீங்கன்னா வந்துட்டே இருக்கும். செகண்ட் பேஜ், தேர்ட் பேஜ், ஃபோர்த் பேஜ் எல்லாத்துலயும் போயிட்டு ஃபில் பண்ணீங்கன்னா வரும். அது முடிஞ்சுதான் உங்க டார்கெட் ஆடியன்ஸ் எங்க இருப்பாங்க, திருப்பூர், கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு இருக்காங்கன்னா அந்த பிசினஸ் டைரக்டரி ஈரோடுன்னு போட்டுட்டு அதுல வர பிசினஸ் டைரக்டரி எடுத்து அங்கேயே போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டே போகலாம். பட் இதெல்லாம் மேனுவலா பண்றதுக்கு பதிலாக நிறைய பேர் வந்து ஒரு சாஃப்ட்வேர் டூல் மாதிரி வச்சு கண்டுபிடிச்சு எல்லாம் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பேக்லிங்க் ஜெனரேஷன்ல பிசினஸ் டைரக்டரி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிளாசிஃபைட்ஸ். கிளாசிஃபைட்ஸ் எடுத்தீங்கன்னா ஓஎல்எக்ஸ், குயிக்கர் இந்த மாதிரிலாம் இருக்கு பாத்தீங்களா? இதெல்லாம் கிளாசிஃபைட்ஸ்ல வரும். அதாவது பியர் டு பியர் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். பட் இப்போல்லாம் யாரும் பண்றது இல்லை. பட் இதுலயும் போய் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம். நாங்க இந்த கோர்ஸ் ப்ரொவைட் பண்றோம் அப்படின்னு சொல்லி நம்ம லிங்கை கொடுத்துட்டு வந்தோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா Q&A ஃபோரம். கொஸ்டின் கேட்டு ஆன்சர் பண்ற ஃபோரம்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா? ஃபோரம், எக்ஸாம்பிள் ஃபோரம், இது வந்து ஒரு ஃபேமஸ் சைட். இங்கெல்லாம் போனீங்கன்னா யாராச்சும் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, நீங்க போய் அதுக்கு ஆன்சர் பண்ணலாம். அதுல நீங்க லிங்கை கொடுக்கலாம்.
ஓவரா போனீங்க அப்படின்னா கொடுக்குறது இல்லையா இருக்கு. இல்லாட்டி இந்த மாதிரி எழுதுறாங்க பாத்தீங்களா, இந்த இடத்துல வந்து ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்டிருப்பாங்க, நம்ம எழுதலாம். இல்ல நீங்க ஒரு ஐடியில இருந்து கேள்வி கேட்டு இன்னொன்னு ஆன்சர் நீங்க பண்ணலாம். இந்த மாதிரி லிங்க் கிளிக் பண்ணி வந்தாங்கன்னா அது தனி மார்க். இவங்களும் நோ ஃபாலோ லிங்க் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் இதுல எல்லாம் போய் நம்ம எழுதுற உண்மையான ரீடர்ஸ் இதுல வரலாம். இல்ல பேக் லிங்க்ஸாகவும் நீங்க எழுதுற மாதிரி எழுதலாம். அதனால Q&A சைட்ஸ் இன் கோயம்புத்தூர் இப்படி எல்லாம் போடுங்க, கிடைக்காத ஆன்லைன் அப்படின்லாம் போடுறப்போ உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதில் போய் நீங்க எழுதிட்டு வரலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சோஷியல் புக் மார்க்கிங் சொல்லுவோம். புக் மார்க்கிங்கிறப்ப என்னன்னா சோஷியல் மீடியா சைட்ஸ், ரெடிட் அந்த மாதிரி சைட்ஸ்ல எல்லாம் போயிட்டு இப்போ இவங்களே ஃபுல்லா கொடுத்துருப்பாங்க. IDA PDA 250 பிளஸ் சோஷியல் புக் மார்க்கிங் சைட்ஸ் IDA. ஏன்னா IDA தான் போய் நம்ம பண்ணா தான் நமக்கு யூஸ். அப்போ எங்கே உள்ள வந்து படிச்சு பார்த்தீங்கன்னா pinterest.com, ஸ்கூபிட் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சைட்ஸ்ல போயிட்டு IDA ஃபார் 92 இருக்கு DA. இதுல போயிட்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி ஏதாவது உங்களுக்கு தேவையான எதுவும் மேட்ச் ஆகுதோ அதுல எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி சோசியல் இவங்களே ஒரு 250 கொடுக்குறோம், 1000 2000 கொடுக்குறது எல்லாமே இருக்கு. ஸோ இதுல எல்லாம் போய் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி நம்மளோட சைட் பண்ணணும். இதெல்லாம் தான் அவுட் சோர்ஸ் பண்ணிடுறாங்க, யாராச்சும் கொடுத்து பண்ண சொல்லிடுறாங்க. ஸோ ஆனால் பேக் லிங்க்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி சைட்ஸ்ல போய் நீங்க எவ்வளோக்கு அதிகமாக பண்றீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சைட் முன்னாடி வரும். நம்ம வெப்சைட்டுக்குள்ள பண்ணக்கூடியது ஒண்ணு, டெக்னிக்கலா பண்ணக்கூடியது ஒண்ணு, இந்த ஆஃப் பேஜ் வேற சைட்ஸ்ல பண்றது இன்னொன்னு. ஸோ இந்த 3 காம்பினேஷன்லயும் அதுக்கு எந்தெந்த பேராமீட்டர்ஸ்க்கு பாயிண்ட் அதிகமா மார்க் கொடுக்கணுமோ எல்லாம் பேஸ் பண்ணி சைட்டை வந்து ரேங்க் பண்ணுது. ஸோ ஆல் தீஸ் 3 ஆன் பேஜ், ஆஃப் பேஜ், டெக்னிக்கல் SEO ஆர் ஈக்வல். ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா ப்ரெஸ் ரிலீஸ். இப்போ நம்ம நார்மலா என்ன ஒரு பொலிட்டிஷியன்ஸ் இல்ல ஆக்டர்ஸ் எல்லாம் பாக்குறோம், ஒரு மைக் முன்னாடி பேசுறாங்க, 10 மைக் அந்த இடத்துல இருக்கும். அவங்க போய் 10 நியூஸ் பேப்பர்ல போடுவாங்க, நியூஸ் சேனல்ல போடுவாங்க, அது கோடிக்கணக்கான பேருக்கு போய் ரீச் ஆகும். ஸோ அதுதான் ப்ரெஸ் ரிலீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நம்ம ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வெப்சைட்ல போய் நம்மளோட வெப்சைட்டை கண்டென்ட்டை பத்தி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க நிறைய சைட்ஸ்க்கு எடுத்துட்டு போவாங்க, அல்லது நிறைய ரீடர்ஸ்க்கு அதை எடுத்துட்டு போவாங்க. ஸோ அதனால ப்ரெஸ் ரிலீஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கண்டிப்பா இதை ஒரு டாஸ்கா நீங்க பண்ணுங்க. ஃப்ரீ ப்ரெஸ் ரிலீஸ் மோஸ்ட் ஆஃப் தான் காஸ்ட் தான். எல்லாமே காஸ்ட் வருது. நம்ம இந்தியா பிஆர் ஒயர்னு போய் பார்க்கலாம். இதுல வந்து என்னன்னா ப்ரெஸ் ரிலீஸ் எப்படி கொடுப்போம், we are launching digital marketing course with updated syllabus AI included அந்த மாதிரி ஏதாவது போட்டுட்டு அந்த லிங்க் எல்லாம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா பேக் லிங்க் வந்து இந்த சைட்லயே வரும், இவங்களோட அலைடு சைட்ஸ்லயும் போய் வரும், சிஸ்டர் சைட்ஸ்லயும், பிளஸ் வந்து டிராபிக்கும் நம்மளுக்கு வரும். பிஆர் ஒயர் இந்தியா எல்லாமே பிரைசிங் நாங்க ஃப்ரீ இருக்க மாதிரி தெரியல. சார் என்ன கொடுக்காங்க 500க்கு போஸ்ட் ஆன் பிஆர் ஒயர் இந்தியா ஒன்லி. இங்க மட்டும் நம்மளுக்கு பேக் லிங்க்ஸ் வரும். SEO friendly 3 keywords, active for 365, 1 image allowed, ad free press release, 700 words limited, distributed to registered users, same day distribution, 3 backlinks allowed, 2 follow backlinks. புரிஞ்சுங்களா? அப்புறம் பேக்லிங்க் பண்ணாலும் 2 ஃபாலோனா பிஆர் ஒயருக்கு ஒரு நேம் இருந்ததுன்னா அவன்கிட்ட இருந்து நம்மளுக்கு ஒரு நேம் வரும். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ட போய் ரீச் பண்ண வைக்கிறாங்க. ஆனா ரெலவன்சி ஒண்ணுதான் நம்மகிட்ட இருக்குமாங்கிறது டவுட். இவன்ட்டு இருக்கிற யூசர்ஸ் எல்லாம் எந்த மாதிரி யூசர்ஸ், இந்த நம்மளுக்கு வர்ற படிக்கிறவங்களோட மாதிரி ஆள் இருந்தாங்கன்னா மேட்ச் ஆகும். இல்லாட்டி ஏதோ ஒரு வேலை செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறதுலயாச்சும் உங்களுக்கு நேம் கிடைக்கும். அப்புறம் ஒரு 500 ரூபா கொடுத்தோம்னா என்ன, ஒரு பேக் லிங்க் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. சரி 3 பேக் லிங்க் கொடுக்குறாங்க, ஒரு ஆர்டிகிள் இது போஸ்ட் பண்ண விடுவாங்க.
ஒரு 10 ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்குறாங்க, நீங்க 1 தான் கொடுக்குறாங்க. நீங்க 10 நோட்டு 5000 ரூபா ஆகும், 1000 ரூபா குறைவு பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த சைட் ஃபேமஸா இருந்ததுன்னா நீங்க டெஃபினட்டா நீங்க ட்ரை பண்ணலாம். இந்த சைட் ஃபேமஸா அப்படின்ட்டு அப்படியே ஏஹெச்எஸ்ல பார்த்த மாதிரி ஒரு தடவை பார்க்கலாம். ஒரு பிஆர் ரிலீஸ் மட்டும் கொடுத்து பாருங்க. ஃப்ரீ எந்த சைட் இருக்கோ அதில் கொடுத்து பாருங்க. ஃப்ரீ பிஆர் ரிலீஸ் எழுதுறதுக்கும் கண்டென்ட் நீங்க ChatGPT இருந்து எடுத்துக்கலாம். எடுத்து கண்டிப்பா ஒரு இது நீங்க கொடுக்கணும். ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணினா தான் அந்த இது உங்களுக்கு தெரியும். அடுத்த இம்பார்ட்டன்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் சப்மிஷன். இது வந்து என்ன அப்படின்னா கண்டென்ட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது கீழே வரும். ஸோ நம்ம நாளைக்கு வந்து கண்டென்ட் மார்க்கெட்டிங், ஆர்டிகிள் ரைட்டிங், பிளாக் ரைட்டிங் இது எல்லாமே இது கீழே வரும். எப்படி ஒரு ஆர்டிகிள் எழுதுறது, அதை எப்படி மார்க்கெட் பண்றது அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்தது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா ஆஃப் பேஜ் SEO அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதுல வந்து எங்கெங்கெல்லாம் உங்களை நான் பண்ண சொல்லியிருக்கேன் அப்படின்னா பிசினஸ் டைரக்டரி, கிளாசிஃபைட்ஸ், Q&A ஃபோரம், சோஷியல் புக் மார்க்கிங், ப்ரெஸ். இது போக நிறைய இருக்கு. நீங்க என்னன்னா அல்டிமேட் கோல் என்ன, நம்மளோட லிங்க் வேற ஏதோ ஒரு சைட்ல இருக்கணும் தான். அப்படிங்கிறப்ப கூகுள் என்ன நினைக்குது, ஓ இவங்களோட சைட் இத்தனை இடத்துல யூஸ் ஆகுது, அப்ப கொஞ்சம் ஃபேமஸா இருப்பாங்க அப்படின்னு நினைக்குது. அதே சைட் வந்து ஒரு ஃபேமஸான சைட்ல இருக்கிறப்ப இன்னும் நம்மளை ஃபேமஸ் பண்றாங்க. அவங்களே கிரெடென்ஷியல்ஸ் டூ ஃபாலோன்னு கொடுத்தாங்கன்னா இன்னும் நம்மளை அதிகமாக தூக்குறாங்க. நீங்க அதெல்லாம் எதுவும் யோசிச்சு பண்ண வேண்டாம். இங்கிலீஷ்ல ஸ்டார்ட் பண்றப்ப ஏதோ ஒரு சைட்ல இருக்கிற மாதிரி மட்டும் பண்ணுங்க. அப்புறம் போக போக குவாலிட்டியா நம்ம பில்ட் பண்ணணுங்கிறப்ப ரெலவென்ட் சைட்ஸ், குவாலிட்டியான சைட்ஸ் இதெல்லாம் பார்த்து நம்ம பில்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ப்ராக்டிஸ்க்கு நீங்க எதுல வேணாலும் நீங்க பண்ணணும். ஸோ ஆர்டிகல் ப்ரெஸ் ரிலீஸ் நீங்க ஒன்று கொடுத்து பாருங்க, ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இது எல்லாமே பண்ணலினாலும் இது ஒன்னாச்சும் பண்ணுங்க. அடுத்தது இது கொஞ்சம் இம்பார்ட்டன்டானது, ஒரு 1 or 2 days இது வரும், இதை நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் பேராமீட்டர்ஸ் தான், மேபி ஒரு 2-3 daysல நம்ம வந்து SEO முடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க ஒரு நம்மளோட பேஜ் எல்லாம் எடுத்து நீங்க ரேங்கிங் பண்ற மாதிரி பண்ணோம். இளங்கோ, கௌஷிக், தன்மயா, சாம், எனி டவுட்ஸ்? எது ஒரிஜினல், அது பெய்டுன்னு எப்படி ஏதாவது வச்சுட்டு கண்டுபிடிக்கிறீங்களா? அந்த பேக் லிங்க் வந்து பே பண்ணி நம்ம இது போடுறோம்ல, லைக் எல்லா லைக்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் எல்லாம், அது வந்து இப்போ அது ஒரிஜினலா இல்ல வந்து அது பெய்டுங்கிறது எதை வச்சு ஏதாவது வச்சு கண்டுபிடிக்க முடியுங்களா? அந்த பேக் லிங்க் போடுறது பெய்டா எதை வச்சு கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்றீங்களா? ஆமா ஆமா, எஸ் சார். சம்டைம்ஸ் வந்து அந்த பேக் லிங்க் போறப்ப பிரைசிங் எல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா அது பெய்டு தான் வருங்க. நீங்க ரொம்ப ஃபேமஸா இருக்கிறவங்க இந்த நியூஸ் பேப்பர்ஸ் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பெய்டு தான் நம்ம கொடுப்பாங்க. பெய்டுன்னு கண்டுபிடிக்கிறது எப்படின்னா நீங்க அந்த வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னா பிரைசிங் இருந்ததுன்னா பெய்ட்ல வர்ற மாதிரி இருக்கும். எக்ஸாக்டா கேட்கறது இல்லை, இல்லை சேட்ல போடுறீங்களா? உங்க வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆச்சா தான் கண்டுபிடிக்கும். ஓகே, நம்ம நெட்ல போட்டு அப்படியே கண்டுபிடிக்கிறதுனால உள்ள போனா பிரைசிங் இருக்கும். இல்ல நம்மளே நிறைய வெப்சைட் ஓனரா இருக்கிறப்ப நம்மளை அப்ரோச் பண்ணுவாங்க. அதாவது வெப்சைட்ல எந்த இமெயில் இருக்கோ அனுப்புவாங்க, இந்த மாதிரி பே பண்ணி நீங்க யூஸ் பண்றீங்களா நம்மளே கேட்பாங்க. அப்படியும் பண்ணலாம். இல்ல நீங்க வந்து பே பண்ணாம நம்ம பண்ணோம்னா ஒரு கடமைக்கு பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். பே பண்ணி பண்ணா தான் ரியல் அந்த எசன்ஸ் நம்ம இது பண்ண முடியும். ஏன்னா அங்கதான் நிறைய குவாலிட்டியான பேக்லிங்ஸ் எல்லாமே வர மாதிரி இருக்கும். அதனால பே பண்ணி பண்ணலாம். அது நம்ம பெய்டு பேக்லிங்ஸ் நீங்க சர்ச் பண்ணினாலே வரும், நிறைய சைட்ஸ் வரும். பட் என்னன்னா கொஞ்சம் வெரிஃபை பண்ணிட்டு நம்ம பண்ணணும். ஓகே, ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்து பாருங்க, தெரியும்.
நாளைக்கு நாளைக்குள்ள இந்த ஆர்டிகல் ரைட்டிங் எப்படிங்கிறதெல்லாம் முடிச்சிட்டோம்னா உங்களுக்கு ஃபைனல் பேராமீட்டர்ஸ் நம்ம எடுத்து லிஸ்ட் பண்ணிட்டு அந்த பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணி நீங்க உங்களோட பேஜ் கிரியேட் பண்ணி பாருங்க. ஆர் ஐ வில் கிவ் யூ பேஜ் எஸ்இஓல எப்படி முன்னாடி வர்றோம் அப்படிங்கிறத பார்ப்போம். நம்மளோட இதுக்கே நம்ம பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன்ல, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்க்கே நம்ம பின்னாடி இருக்கிறோம். இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் வச்சு நம்ம ஒரு தடவை பண்ணி பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.